அன்ஃபார்ச்சுனேட்லி ஆந்திர வனத்துறை திட்டமிட்டு ஒரு போலி என்கவுண்டரை இங்கே நடத்தியுள்ளது. நகரத்தினுடைய மைய சாலையிலேருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே வழியில் இங்கே எந்த ஒரு மரங்கள் வெட்டுவதற்கான அறிகுறிகளும் கூட இல்லை. பெரிய மரங்களும் இல்லை, செம்மரங்கள் என்று சொல்லக்கூடிய எந்த மரம் இல்லை. மலை வரைக்கும் பார்க்கும்போது வறட்சியின் கோர முகம் தான் தெரியக்கூடிய, எங்கேயும் செழுமையாகவும் இல்லை, எந்த மரமும் பெருசாக கூட இல்லை. ஆனால் இங்கே திட்டமிட்டு ஏற்கனவே பேருந்தில் வந்த கூலி ஏழை தமிழர்களை திட்டமிட்டு அவர்கள் மரம் வெட்டுவர்கள் என்று திட்டமிட்டு காவல்துறை அவர்களை கைது செய்து இங்கே அழைத்து வந்து அவர்களை நேரடியாக என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க. இங்கே ஒவ்வொரு உடல்களுமே வரும். முதல் D2 D3 பக்கமாக இருக்குது. 2 அடிக்கு ஒரு உடல் தான் இருக்குது. D1 D2 D3 சுற்றி இருக்காங்க. இவளை சுற்றி ஆட்களை நிறுத்திவிட்டு அவர்களை நெஞ்சுக்கு நேராக நின்று துப்பாக்கியால் சுட்டு ஒரு மிகப்பெரிய படுகொலை இங்கே ஆந்திர காவல்துறையும் வனத்துறை அதிகாரிகளும் திட்டமிட்டு செய்திருக்கார்கள். இது இந்தியா மிக கொடூரமான ஒரு கொலை வழக்கு. உச்சநீதிமன்றம் கூட தன்னுடைய தீர்ப்பில் தெளிவாக சுட்டிக்காட்டிருக்கிறது. போலி என்கவுண்டர் வழக்குகளில் ஈடுபடுபவர்களில் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இன்று இங்கே ஆந்திர உயர்நீதிமன்றம் வெறும் கொலை வழக்காக மட்டும் பதிவு செய்திருக்கார்கள். அவர்கள் கைது செய்யவில்லை. அவர்களுக்கு நாம் பதவி உயர்வுகளை தரக்கூடாது என்றும். அது இங்கே இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஏன் இங்கே வராங்கன்னா ஏழை விவசாயி, ஏழை கூலி தொழிலாளர்கள் தான் கூப்பிட்றாங்க. இங்கே மரம் வெட்டுவதற்கு அனுமதி இருக்குது, லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த அனுமதி கிடைத்து கொடுத்து அந்த ஏழைகள் அப்பாவிகள் நம்பி இங்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இப்படி தெரியுது திட்டமிட்டு பெரிய பெரிய கும்பல், மாஃபியா கும்பல்கள் இருக்குது. செம்மர கும்பல், செம்மர கும்பல்கள். இந்த ஆதிவாசி மக்களிடம் ஏழை எளிய படிக்காத இந்த அப்பாவி ஆதிவாசி மக்களை திட்டமிட்டு அழைத்து வந்து இங்கே மரம் வெட்டும் தொழிலுக்கு ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு தன்னுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு இந்த தொழிலுக்கு வர்றாங்க. வந்தவங்களை சுட்டு கொன்னுட்டு இன்றைக்கி அந்த குழந்தைகளெல்லாம் அந்த பெற்றோர்களும் அப்பாவிகளாக யாரும் மற்ற ஆதரவில்லாமல் அங்கே துடித்து வருகிறார்கள். இது கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு உடனடியாக அவர்களை, இந்த ஏஜென்ட்டுகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அந்த மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இங்கே எங்கேயும் மரம் வெட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது திட்டமிட்டு போலி என்கவுண்டர் தாங்க. ஒரு மரம் கூட இல்லைங்க. நடந்து வந்த பாதையில் பார்க்கும்போது திட்டமிட்டு ஒரு மூளை வெடித்து சிதறி இருக்குது. மூளை வெடித்து சிதறி இருக்குது எல்லா இடத்துலையுமே. சுற்றி ஒரு 2 அடிக்கு கேப் இருக்குன்னு திட்டமிட்டு வரிசையில் நிற்க வச்சு, வட்டமான இடத்துல நிற்க வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. சென்ட்ரலேருந்து ஒரு 5 அடி தூரத்தில் இருந்தால் சுடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்பாவிகள் வந்து அவங்க துடிச்சு போயிருப்பாங்க. தப்பிச்சு போகிறதுக்கான வழிகளே இல்லையா. தப்பிச்சு போது எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆனால் அவங்க அந்த மரங்கள் வெட்டப்பட்ட மரங்கள் சொல்கிறாங்க. அந்த மரங்கள்லாம் பழைய மரங்கள் தான். அந்த மரத்தில் கூட கருப்பு மை அடிச்சிருக்காங்க. காவல்துறை வந்து வழக்கு எண் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பதிவினை மறைப்பதற்காக மையை அடித்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மரம் வெட்டி 1 மாதத்திற்கு மேலாக இருக்கும். ஓடிய காலணிகளை எங்கேயும் சிதறவே இல்லை. இங்கே எந்த காலடி தடமும் இல்லை. திட்டமிட்டு அவர்களை கடத்தி கொண்டு வந்து கைகள் கட்டப்பட்டு இங்கே சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க உடம்பில் பல காயங்கள் இருக்குது. இது திட்டமிட்டு போலி என்கவுண்டர் தான். இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த கொலையில் ஈடுபட்ட அனைத்து அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்து கொலை வழக்காக பதிவு செய்து கொலை வழக்குக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை வாங்கி தர வேண்டியது மத்திய மாநில அரசுடைய கடமையாகும்.